என்று அழைக்கப்பெறும் பங்காரு அடிகளார் இதோ தைப்பூச ஜோதியை ஏற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இதனை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அலசி ஆராய்கிற முகத்தான் இங்கே செவ்வாடை பக்தர்களை நோக்கி ஒரு சிரிப்போடு பக்தியோடு நான் இருக்கிறேன், ஆதி பராசக்தி வடிவம் பூண்டு இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லி இதோ செவ்வாடை பக்தர்களுக்கு கனிந்த குரலாலே, கனிந்த மனத்தாலே, கனிந்த இதயத்தாலே எது வேண்டும் எது வேண்டும் என்று கேட்பதைப் போலே இங்கே இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை, இறைவி ஜோதி வடிவானவள் என்பதை சுட்டிக்காட்டும் முகத்தான் நமக்கு இங்கே அவர்கள் செவ்வாடை பக்தர்களை நோக்கி அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருள் விளக்கே, அருள் சுடரே, அருள் ஜோதி சிவமே, அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவப் பொருளே, இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே பதியே என்று ஆதி நீதி வேதனே, ஆடல் நீத பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே என்று அங்கே பார்க்கின்ற பொழுது வானத்திலே அத்துணை பறவைகள், அத்துணை பறவைகள், அங்கே சூரியன், இங்கே வரப்போகிற சந்திரன், சூரியனும் சந்திரனும் இடைப்பட்ட ஒளியாக நிற்கின்ற ஆதி பராசக்தியே ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம் என்று அங்கே அற்புதமான காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சகோதரி டாக்டர் மீனா குமாரி வர்ணனையை தொடர்வார். மானிடம் செழிக்க வந்தாய் போற்றிவோம், ஆன்மநேயம் வளர்ப்பாய் போற்றிவோம், கலகமும் போர்களும் களைவாய் போற்றிவோம், கலைநலம் மனநலம் பெருக்குவாய் போற்றிவோம் என்று 1008 மந்திரங்களை தந்த அடிகளார் என்னும் ஆன்மீக குரு இங்கே ஆன்மீக ஜோதியை ஏற்றுகின்ற நிலையில் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். வானத்தை சுட்டி காட்டுகிறார்கள். 2 ஜோதிகள் அங்கே மின்னுகின்றன. ஒரு புறத்தை மறைகின்ற சூரியனின் ஒளி, அதோ மறுபுறத்தே நிலவின் எழுச்சி, இடையே பறவைகளின் கூட்டத்தின் விடுதலையின் பரப்பு. அம்மா சுட்டி காட்டுகின்ற நிலையிலே அங்கே கருவறையிலே அவள் வீற்றிருந்து புன்னகைத்தபடியே இருக்கிறாள். இதோ கோடி வந்திருக்கிறது. நிலவின் வடிவை பாருங்கள். ஜோதி, அம்மா தந்திருக்கிற ஜோதி இயற்கையின் ஜோதி. இதோ இப்பொழுது குரு ஜோதிக்கு வரவேற்பை தருகிற முறையிலே குழந்தைகள் ஆடியும் பாடியும் மலர்கொத்துக்களால் அந்த ஜோதியை வரவேற்கின்ற எளிமையான இனிமையான நடனம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளினுடைய அந்த காட்சியை அம்மா தன் ஆன்மீக குரு தன் அருட்பார்வையால் பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார்கள். இயற்கையை ஆடி பாடி போற்றுகிற நிலைதான் மனிதர்களை வாழ வைக்கும். மனித உலகம் இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற, இயற்கையை போற்றி வாழுகின்ற, இயற்கையை உணர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமடா மகனே என்று எடுத்துரைக்கிற முறையில் சின்னஞ்சிறு குழந்தைகள் எங்கே ஆன்மீக குரு அவர்களுடைய அந்த அற்புதமான வழிநடத்தலை பாட்டியும் எங்களுக்கு இத்தனை அற்புதமான ஜோதி வழிபாட்டிற்கு வழிகாட்டி ஒரு தேசிய ஒருமைப்பாட்டையே உணர்த்துகிற வகையிலே எங்களை ஜோதியின் வடிவமாய் இயற்கையை பணியவும் வணங்கவும் வழிநடக்கவும் வைத்த குருவே, எங்களின் வழிகாட்ட வந்த ஆச்சாரிய பீட நாயகரே என்று வணங்கி மகிழ்கிறார்கள். இந்த அற்புதமான வேளையில் அம்மாவினுடைய திருவருளால், ஆதி பராசக்தியின் திருவருளால் கிடைத்திருக்கும் இந்த அற்புத வேளையிலே தொடர்ந்து தன்னுடைய வர்ணனையை தொடர்கிறார் டாக்டர் பெரியாண்டவன் அவர்கள். ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியினுடைய அருளாலே இன்னும் சிறு நேரத்திலே ஜோதி ஏற்றப்பட இருக்கிறது. இங்கே அருள் திரு அடிகளார் ஆச்சாரிய நாயகர் செவ்வாடை பக்தருடைய குருவாக தெய்வமாக வழிபடக்கூடிய அம்மாவை இங்கே முன்னின்று இந்த வேள்வியை, இந்த விளக்கு வழிபாட்டை நடத்த தொடங்க இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அம்மா இங்கே அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு விழா என்றாலே ஆடல் பாடல்கள் தான். ஆடல் பாடல்களோடு கூடிய விழாதான் சிறப்பாக அமையும் என்பதனாலே அந்த விழாவிலே ஒரு தாய் தன் குழந்தைக்கு கண்ணீர் படாமல் திஷ்டி கழிப்பதைப் போல நம்முடைய மக்களுக்கு, பக்தர்களுக்கு கண்ணீர் படக்கூடாது என்பதற்காக அன்னை ஆதிபராசக்தியுடைய அருளோடு திஷ்டி கழிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த திஷ்டியிலே ஒரு அற்புதம் என்னவென்று கேட்டால், எல்லாமே விளைபொருள்கள், நிலங்களிலே விளைந்த பொருள்கள், காய்கள், எலுமிச்சம்பழம், தேங்காய், இப்படிப்பட்ட நிலங்களிலே விளைகின்ற எல்லா பொருள்களாயும் திஷ்டி கழிக்கப்படுகிறது என்பது இயற்கை தந்த பொருள்களை வைத்து
இயற்கையை திஷ்டி கழிக்க வேண்டும் என்கின்ற நியதியை அம்மா வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. தொடர்ந்து பேராசிரியர் பேசுவார்கள். ஓம் சக்தி. இயற்கை வழிபாடுதான் அன்னை வகுத்து தந்திருக்கிற அற்புதமான வழிபாடு. ஆரம்ப காலம் தொட்டே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் இதுதான் அம்மா வணங்கி கொண்டிருக்கிற, அம்மாவாக நமக்கு இருக்கின்ற அருள் அடிகளார் வணங்கி கொண்டிருக்கிற, வழிகாட்டி கொண்டிருக்கிற அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாட்டின் விளைவாகத்தான் இன்றைக்கு அன்னை ஆதிபராசக்தி ஜோதியை ஏற்றி தருகிறாள். ஜோதியே சுடரே என்று போற்றினார்கள். அருட்சோதி, பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை என்றெல்லாம் பெரியவர்கள் போற்றிய ஜோதி இதுதான். அண்ணாமலையில் ஒரு ஜோதி, ஐயப்பன் திருக்கோயிலில் ஒரு ஜோதி, வடலூரில் ஒரு ஜோதி, இன்று மேல்மருவத்தூரில் என்னை ஆதிபராசக்தி ஏற்றி வைத்திருக்கிற இந்த அற்புதமான ஜோதிக்கு கண்ணேறு பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திஷ்டி கழிக்கிறார்கள். தெய்வத்துக்கு திஷ்டி கழிக்கலாமா என்றால் அப்படித்தான். பக்தன் வணங்குகிற போது, பக்தனின் அருளுக்கும் ஆசைக்கும் பக்தன் வேண்டி நிற்கிற போது தெய்வம் என்ன செய்கிறதாம்? தெய்வம் தான் குழந்தையாகி விடுகிறது. எந்த பாவத்தில் பக்தன் வழிபடுகிறானோ அந்த பாவத்தில் தெய்வம் அவனுக்கு காட்சி கொடுக்கிறது, அவனுக்கு களிப்பு கொடுக்கிறது, கருணை கொடுக்கிறது. நீ தாய் என்றால் தாய், தெய்வமே நீ தந்தை என்றால் தந்தை, தெய்வமே நீ நண்பன் என்றால் நண்பன், தெய்வனே நீ சேவகன் என்றால் சேவகம் செய்யக்கூட தெய்வம் இறங்கி வருகிறது என்பதைப் போலத்தான் இன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாக இன்றைக்கு வந்திருக்கிறார் திரு பங்காரு அடிகளார்கள் பக்தனுடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். தொண்டாற்றி கொண்டிருக்கிற நிலையிலே இயற்கைக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அந்த இயற்கைக்கும் கூட திஷ்டிப்பட்டு விடக்கூடாது என்று இயற்கையையும் தாயையும் குழந்தையாக பாவித்து அருமையான திஷ்டி வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். தற்பொழுது வர்ணையை ஐயா பால ரமணி அவர்கள் தொடர்கிறார்கள். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே என்ற மூல மந்திரத்தோடு செவ்வாடை பக்தர்கள் இதோ ஜோதி தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பங்காரு என்றால் தங்கம் என்ற பொருள். இதோ செவ்வாடை பக்தர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, இவர்களுடைய நெஞ்சிலெல்லாம் தங்கியவர், தங்கிக் கொண்டு இருப்பவர் என்பதனால்தான் அந்த தங்கம் என்ற பெயரோடு பங்காரு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. தொடர்ந்து கருவறைக்குள்ளே கருவறை பெண்கள் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற ஒரு மரபோடு இருக்கிற இந்த ஆதி பராசக்தி பற்றி அன்பு சகோதரி டாக்டர் மீனா குமாரி தொடர்ந்து இந்த வர்ணனை செய்வார். ஓம் சக்தி. பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முதன்மை இடம் கொடுத்து கொண்டா